الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وعظم. ஷரியாத் முஹம்மதியாவில் அலா அர்ஃபா அஃதல் மர்தபாவில் உள்ள மகா கௌரவமிக்க விஷயம் மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கரம். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்பது அல்லாஹ் தபாரக் வ தஆலாவின் தீனாகிய தீனுல் இஸ்லாமின் மகா கௌரவமிக்க அக்மலுல் மர்தபாவில் இருக்குது. மாஷா அல்லாஹ் மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் காரணத்தினால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நாயகம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. மக்கா முக்கர்ரமால இருந்து பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஷரீஃப் புறப்படக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் என்ன செய்வான், ஹபீபுல் ஆலத்துக்கு இख्तियार கொடுத்துருவான். எந்த விஷயத்தை என்ன இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பகிரங்கப்படுறதுக்கு முன்னாடி கார ஹிராவை செலக்ட் பண்ணி ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க. அல்லாஹ் ஒன்றும் கார ஹிரால உட்கார சொல்லல, நாயகம் தான் இख्तियार செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இख्तियार செய்யறாங்களோ அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மஷியத்து இலாஹியாவா ஆக்கிடுவாங்க. மாஷா அல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் இராதத் செஞ்சுட்டா அது அல்லாஹ்வுடைய இராதத்தா போயிடும். அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஷரீஃப் புறப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது அல்லாஹ் தபாரக் வ தஆலா கண்மணி நாயகத்துக்கு இந்த ஊருக்கு ஹபீபே தாங்கள் போகணும்னு சொல்லி அல்லாஹ் ஒன்று என்ன செய்யல,
ஒரு ஊரை அல்லாஹ் செலக்ட் பண்ணி கொடுக்கல. 4 ஊரை அல்லாஹ் நாயகத்துக்கு என்ன காட்டுறான். ஹபீபுல் ஆலமீன் நாயகத்துடைய மதீனத்து முனவரா முதலாவது, 2வது யமன், 3வது அபிசீனியா, 4வது பஹ்ரைன். முதல்ல மதீனத்து முனவரா, ரசூலுல்லாஹ் மதீனத்து முனவரா ஆக்குறாங்க. 2வது யமன், 3வது எத்தியோப்பியா அபிசீனியா ஹபஷா, 4வது பஹ்ரைன். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவராவை நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன செலக்ட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன மாஷா அல்லாஹ், மதீனத்து முனவராவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வருவதற்கான முக்கியமான காரணம், மதீனா கண்மணி நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உஸ்மா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ்ஸலாம் உடைய பலது ஷரீஃப் மாஷா அல்லாஹ். சையதா ஆமினா நாயகி அவர்கள் பிறந்த ஊர், உம்மா ஆமினா நாயகியுடைய பர்த் பிளேஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா அல் விலாயத்துல் உஸ்மா அல் வலியத்துல் குப்ரா ஆமினா நாயகத்துடைய பரிசுத்தமான விலாதத்து ஷரீஃபுடைய புனித பூமியா இருக்கிறதுனால மதீனாவை நாயகம் செலக்ட் பண்றாங்க மாஷா. மதீனா தாருல் ஈமானாக மாறுறதுக்கு, ஏன்னா மதீனாவுடைய திருநாமங்கள்ல ஒரு பேர் என்ன, மதீனாவுக்கு ஈமான். மதீனா ஷெரீஃபுக்கு பேரே ஈமான். 12 பேர் இருக்குது, அதுல ஒரு பேர் என்ன, ஈமான். அது மாஷா அல்லாஹ் அந்த அர்துல் கரீம் ஈமானாக மாறுறது காரணம் என்ன, உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா நாயகியுடைய பரிசுத்தமான மௌலிதுல் கரீமுடைய ஊரா இருக்குது மாஷா. நாம இங்க ஃபிக்ர் செய்ய வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, திங்க் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், மதீனா முனவராவுக்கு படையெடுத்து போகக்கூடிய எவ்வளவோ கூட்டம் செய்த ஆமினா நாயகியுடைய அலமத்து ஷரீஃபை எத்தனை பேர் சிந்திக்கிறான். மதீனா ஆகுறதுக்கே, அது தொய்யிபா ஆகுறதுக்கு, மதீனத்து தையிபாவாக அதை ரசூலுல்லாஹ் ஆக்கிறதுக்கு, மதீனத்து முனவ்வராவாக அதை ஆக்கிறதுக்கு, தாருல் ஹிஜ்ராவாக ஆக்கிறதுக்கு, அல் மதீனத்து குப்பத்துல் இஸ்லாம், இஸ்லாமுடைய குப்பத்தாக கேபிட்டலாக இருக்குதுங்கிறாங்க எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவை. அதுக்கெல்லாம் சபப் என்ன, ரீசன் என்ன, உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா நாயகியுடைய பரிசுத்தமான பிறந்த பூமி மாஷா. உம்மா ஆமினா நாயகி மௌலிதுல் கரீமான புனித பூமி அது மாஷா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை பத்தி பேசினா அங்க முதல்ல எதை பேசணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா சையதா ஆமினா நாயகத்தின் மீது கண்மணி நாயகம் கொண்டிருந்த அந்த அளவிலாத அன்பும் பிரியமும் பாசமும் கௌரவமும் இக்ராமும், ஆமினா நாயகிக்கு இந்த இஸ்லாத்துல உள்ள விசேஷமான இடமும், ஆமினா உம்மா பிறந்த ஊர் மாஷா அல்லாஹ் குப்பத்துல் இஸ்லாமா இருக்குது மாஷா அல்லாஹ். ஆமினா உம்மா பிறந்த ஊர் மாஷா அல்லாஹ் அர்ஷை விட அஃதலான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாசஸ்தலமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதத்துல் கரீம் இருக்கக்கூடிய ஹதரத்துல் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷை விட அல்லாஹ் அஃதலாக ஆக்கி வச்சிருக்கிறார் மாஷா அல்லாஹ். இது யாரிடத்துல இதுக்கு என்ன மறுப்பு கிடையாது, இதுக்கு
இரண்டாவது கருத்து கிடையாது. ஹலீல் அஹமது அம்பேட்டி உள்பட அல் முஹன்னதுல மாஷால்லா உலமாய் தேவபந்துல ஹலீல் அஹமது அம்பேட்டி கூட என்ன அல் முஹன்னதுல அஃதலு மின் அர்ஷில்லாஹி தஆலா எழுதுறாப்ல மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீம். அது என்ன சந்தேகம் இருக்குது? நாயகம் இல்லாட்டி அரசாவது குருசாவது ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் மூலாதி மூலமான முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஜொலிச்சுட்டு இருக்கிறாங்களோ அந்த இடம் தான் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹதரத்துல் இலாஹியால அந்த பரிசுத்தமான புனித பூமிக்கு உள்ள அந்த கௌரவம் வேற எந்த இடத்துக்கு இல்லைங்க. நம்முடைய ஈமான் அது மாஷா. அப்ப அந்த அளவுக்கு மதீனா முனவ்வரா அஃதல் ஆகுறது காரணம் என்ன மாஷா அல்லாஹ்? உம்மா எஜமானி உம்மா ஆமினா நாயகியுடைய துல்ஹஜ் மாதம் சிறப்பான 10 நாள்ல இன்னைக்கு மாசால என்ன திங்கக்கிழமை ராத்திரி யோம லைலத்து யோமுல் இத்னைன் ஷரீஃப், லைலத்துன் நூர். அப்போ இன்னைக்கு நாம என்ன அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல அறிய வேண்டிய மாரிஃபா செய்ய வேண்டிய விஷயங்கள்லயே மகா விசேஷமான விஷயம் எது? உம்மா ரசூலுல்லாஹ் செய்த ஆமினா நாயகியுடைய ஆமினா நாயகியுடைய அலமத்து ஷரீஃப் தான் மாஷா. நஜ்ஜாசி மன்னர் என்ன நாயகம் அனுப்புன சஹாபத்துக்கே ரொம்ப கௌரவம் கொடுத்து வச்சிருக்கிறாப்ல. அப்ப ரசூலுல்லாஹ் போயிருந்தா எவ்வளவு பெரிய கௌரவமா இருக்கும். அதை விரும்பல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜ்ஜாசி மன்னர் பேர்ல மஹப்பத் இருந்துச்சு ரசூலுல்லாஹ். முதல்ல கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் காயிப் ஜனாஸா, ஹனஃபி மذஹப்ல ஸலாத்துல் காயிப் ஜனாஸா கிடையாது, அது ஷாஃபி மذஹப்ல தான். ஸலாத்துல் காயிப் ஜனாஸா சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மதீனா முனவ்வராவுல நிறைவேற்றியது நஜ்ஜாசி ரலியல்லாஹு அன்ஹு மன்னருக்காக மாஷா. அந்த அளவுக்கு நாயகம் அவர் மேல ரஹமத்து காட்டினாங்க. காரணம் என்ன? அவருடைய குர்பானியத்தை எப்படி இருந்துச்சு. நாயகத்தின் மீது அவர் என்ன அபரிமிதமான அன்பும் பாசமும் பிரியமும் கொண்டிருந்தார். தமிழ்ல அபரிமிதமான சொன்னா அளவு கடந்த பிலாஹத் அன்பு பிரியம் பாசம் வச்சிருந்தார் நஜ்ஜாசி மன்னர். நாயகம் மட்டும் ஹபஷாக்கு போயிருந்தா அவர் என்ன செய்வாரு? கண்மன் நாயகம் சர்வலோகங்களுக்கு ராஜாதி ராஜா மகாராஜா. ஹபஷாக்கு நாயகம் ஹிஜ்ரத் செஞ்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ராஜாவாக்கி ராஜாவுடைய ஹாதிமா நஜ்ஜாசி போயிடுவாங்க. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஹபஷாவை தேர்ந்தெடுக்கல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை தேர்ந்தெடுக்கிறாங்க நாயகம். காரணம் என்ன? வேதங்கள்ல எல்லாம் புகழப்பட்ட நாயகி உம்மா ஆமினா நாயகி. தௌராத் வேதத்துல என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைனி கரீமைனுடைய அல்மது ஷரீஃப் அல்லாஹ் தௌராத்துல பேசினான், ஜபூர்ல பேசினான், இன்ஜீல்ல பேசினான். விளங்குதா? ஏன் மகாபாரதம் கூட என்ன காலியா இல்லை. மகாபாரதத்துல கூட என்ன பேசப்பட்டுச்சு. மகாபாரதம் என்ன சுமதிங்கிற பேர்ல கண்மணி நாயகத்தின் அருமை திரு உம்மா நாச்சியார மதுவு செஞ்சுட்டு இருக்குது மாஷாஅல்லாஹ் ஆமினா நாயகத்தை. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துல எல்லா வேதங்களும் எந்த நாயகிய எந்த எஜமானிய போற்றி போன்று. காரணம் என்ன? அந்த எஜமானுடைய அந்த நாயகியுடைய அந்த ராஜாத்தியுடைய அந்த மகாராணியுடைய பரிசுத்தமான வயிற்றுல தான் அல்லாஹ்வுடைய நூர் வந்து தரதுல்லா போது மாஷாஅல்லாஹ். இன்னகி கத் ஹமல்தி யா ஆமினா பி சய்யிதுல் ஆலமீன் அப்படின்னு அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து என்ன பிஷாரத்து அந்த உம்மாட ரோஜால தான் சொல்ல போறாங்க. அந்த உம்மா பிறந்த ஊர் மாஷாஅல்லாஹ் சய்யித் ஆமினா நாயகி. அப்போ மதீனா முனவ்வரா தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்றாங்க மாஷாஅல்லாஹ்.
மதீனாவின் மீது நாயகத்துக்கு மஹப்பத் வர்றது காரணம் என்ன? ரெண்டு விஷயம். ரெண்டு மாசால என்ன ஹதீஸ் ஷரீஃப்ல தஈத் உறுதி செய்யப்பட்டது, பலமான தலீலை கொண்டு உறுதி செய்யப்பட்டது. ஆனா அமவியாக்களுடைய அட்டூழியத்தால், அட்டகாசத்தால், துல்மால் இஸ்லாமிய பாட அமைப்பு, இஸ்லாமுடைய நாலேஜ் என்ன மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு சாரார் அந்த கூட்டத்துக்கு தோதான விஷயங்களை பப்ளிஷ் பண்றதுனால, ஸ்பிரிட் பண்ணதுனால என்ன முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில அறிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வெளியில வராம போயிடுச்சு. ஆனா நாயகத்துடைய திருவாக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய லிசான் ஹக்கில் கரீமா கண்மன் நாய் பிஷார செய்யறாங்க. என் உம்மத்துல மொத்த பேர் என்ன தலாலத்துல போக மாட்டாங்க, ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஹக்கில் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் லிசானஹு தஆலா அந்த கூட்டமா நம்ம ஆக்கி வைப்பாங்க. நினைச்சா அந்த கூட்டம் என்ன செய்யும்? ஹக்கை எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கும். மாஷா அந்த கூட்டம் ஹக்கை எடுத்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மாஷா அப்போ மதீனாவின் மீது கண்மணி நாயகத்துக்கு என்ன மஹப்பத்து வாரதுக்கு காரணம் ரெண்டு. மாஷா மறந்துடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கல்பு ரூஹு எல்லாத்துலயும் அந்த விஷயத்தை என்ன உறுதியா அல்லாஹ் பதிய வச்சிடணும். நம்முடைய அகல்ல கல்பு ரூஹுனே அல்லாஹ் பதிய வைக்கணும். என்ன விஷயம்? ஒன்னு முதலாவது காரியம், நம்பர் 1 உம்ம ரசூலுல்லாஹ் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா மௌலாத்தினா சையதா ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைஹல் பரகாத் மின்ஹா தஹரத் ஆமீன் ஆமீன். அவர்களுடைய தவல்லுது ஷரீஃப் மௌலிது ஷரீஃப் நடந்த ஊர். மாஷா உம்மாவுடைய விலாது தைபாவுடைய ஊர். மாஷா ரெண்டாவது நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் தாஜ வைஸவுல் அலில் அலீம் அபு ரசூலுல்லாஹ் மௌலானா அவுலானா ஹாதினா முர்ஷிதுனா முரப்பினா சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீன் ஆமீன். கபர் அத்ஹர் இருக்கிற ஊர். மாஷா அல்லாஹ் வாப்பா நாயகத்து ரௌதா ஷரீஃப் இருக்கு. இந்த துல்ஹஜ் மாசம் என்ன அரஃபாவுடைய ராத்திரி வேற 9 நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகத்துடைய உருஸ் முபாரக். மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். துல்ஹஜ் மாசம் போறவங்க அரஃபாவுடைய இரவுல தான் மசால என்ன செய்துனா அப்துல்லா நாயகத்துடைய விசால் முபாரக் நடந்தது. மாஷா புரியுது. வாலிதைன் கரீமைனுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல மதீனா இருக்கிறதுனால மதீனா குப்பத்துல் இஸ்லாம். மாஷா சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபைன யார் மஹப்பத் வச்சானோ அவன் மாஷா அல்லாஹ் ஈமான்ல இஸ்லாம்ல தக்வால தௌஹீதுலயும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குர்புலை ரிலாலை மாஷா அல்லாஹ் ஃபௌக அல்லாஹ் கொண்டு போறான். மாஷா அல்லாஹ் நஸீப் ஆமீன் 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 ஆமீன். விளங்குதா? புரியுதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஷரீஃப் மதீனா முனவ்வரா நடக்குது. மதீனத்து முனவ்வரா எப்படிப்பட்ட ஆலா ஷான்ல உள்ள பலதுல் கரீம், மக்கத்துக்கு இல்லாத ஏராளமான மகத்துவம் மதீனாவுக்கு உண்டு. மாஷா அல்லாஹ் மக்காவுக்கு இல்லாத அலமத் மதீனாவுக்கு உண்டு. மாஷா அல்லாஹ் மக்கத்தை குறித்து நாயகம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்யல. மதீனத்து முனவ்வராவை குறித்து ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. இன்னல் ஈமான ல யஅருஜு இலல் மதீனதி கமா தஅருஜுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. ஒரு பாம்பு எப்படி என்ன அது தன்னுடைய பொந்திலிருந்து புற்றிலிருந்து வெளியாகி சுத்துற இடம் பூரா சுத்திட்டு கடைசியில பொந்துல வந்து அது உட்கார்ந்துருதோ அணைஞ்சிருதோ, அதுபோல என்ன ஈமான் ஆலமெல்லாம் தவாஃப் செய்து ஆலமெல்லாம் சுற்றி ஆகிர ஜமான்ல ஈமான் மதீனாவின் பால் ஒதுங்கிவிடும். ஈமானே தன்னுடைய புகலிடம், ஈமானுக்கு புகலிடம் மதீனாவாக சொன்னா அப்ப மூமினான நமக்கு ஏது புகலிடம்? மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வரா. மாஷா
நம்ம ஜசது எங்க இருந்தாலும் நம்முடைய கல்பும் ரூஹும் நிஸ்பத்த மதீனாவில் இருக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜசது ரூஹ் என்ன? அதுக்கான ரோல் மாடல் யாரு? खादिगान उवैसुल कर्नी रज़ियल्लाहु तआला. ஜஸது முபாரக்கா கரன்ல இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். கல்பு அத்ஹரும் ரூஹும் நவரும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைன் ஷரீஃப்ல என்ன தவாஃப் செஞ்சு தக்பீர் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அப்போ மஹப்பத்துடைய மகாம் என்னன்னு சொல்லி விளங்காத காரணத்தினால என்ன, சும்மா ஏதோ ஒரு சாதாரணமா இப்போ உலக வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு மெட்டீரியல் லைஃபா தான் போயிடுச்சு. மாஸ்டர், கணவன் மனைவியே உள்ளபடியான உண்மையான அன்புல இருக்கிறாப்புலையான இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எப்படி அல்லாஹ் ரசூல் ஆக்கி வைக்குவாங்க. மற்ற ஆட்களுக்கு என்ன, அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. பல இடங்கள்ல பல விஷயங்களை பார்க்கும்போது மஹப்பத்து என்னன்னு தெரியாத காரணத்தினால, மஹப்பத்துங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அதுக்குள்ள பெரிய ராஸ் இருக்கு. மஹப்பத்து சுல்தான் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தல் ஆலமீன் ஹபீப் அல்லாஹி खाजा मोइनुद्दीन अल हुसैनी वल हसनी चिश्ती हुजूर गरीब नवाज रज़ियल्लाहु तआला वफ़ाद अलैना अल बरकात मिनहु दहरत आमीन. नाय माशाअल्लाह यजमान द कश्फुल अस्रार ங்கிற கிதாபுல மஹப்பத் ஷரீஃப் உடைய தஸ்ரீஹாத் அற்புதமா பல விஷயம் கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு மஹப்பத் حرف مخفي حرف شفوي. حرف مخفي حرف شفوي அதாவது மஹப்பத்ங்கிறது என்ன? ஹுப் ஹுப் அன்பு ஹுப். இந்த ஹுப் மாஷா அல்லாஹ் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது ஹுசூர் கரீப் நவாஸ் இந்த ஹுப்ப மாஷா அல்லாஹ் நமக்கு தஸ்ரீஹா செய்வாங்க. எல்லாரும் சொல்லுங்க ஹுப். நான் சொல்றதுக்காக சொல்றதில்லை, ஒவ்வொரு ஆளும் என்ன திங்கிங்கோட ஹுப்னு சொல்லுங்க சார், சேர்ந்து சொல்லுங்க ஹுப். எத்தனை ஹர்ஃப் இருக்குது? ரெண்டு ஹர்ஃப் இருக்கு. ஹா பா. இந்த ஹாவை खाजा नायक माशाअल्लाह हर्फ मख्फीங்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் ஹர்ஃப் மக்ஃபின்னு சொன்னா இந்த ஹா சொல்லுங்க. எங்க இருந்து வருது? சதுர்ல இருந்து, செஸ்ட்ல இருந்து. புரியுதா? இது மாஷாஅல்லாஹ் என்ன ஹர்ஃப் மக்ஃபி. இதோடைய தஷ்ரீஹாத் நிறைய இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு, ஒரு நுக்தா அளவுக்கு சொல்றேன். மாஷா அல்லாஹ் சதுர்ல இருந்து மாஷா அல்லாஹ் என்ன வருது? ஹா. மாஷா இந்த ஹா ஹர்ஃப் மக்ஃபியா இருக்குது. பா பா சொல்லுங்க. பா மாஷா அல்லாஹ் ஹர்ஃப் ஷஃபவி. அது எங்கிருந்து வருது? ஹர்ஃப் ஷஃபவி.
ஹா மாஷா அல்லாஹ் ஹர்ஃபே மக்ஃபி, பா மாஷா அல்லாஹ் ஹர்ஃபே ஷஃபவி மாஷா. அப்போ மஹப்பத் ஹக், இஷ்கே ஹக், இஷ்கே முஹம்மதி, இஷ்கே இலாஹி ரெண்டு ஒன்று தான். இஷ்கே ஹக் தான், புரிஞ்சா? இஷ்கே முஹம்மது தான், இஷ்கே இலாஹி. மஹப்பத்தே முஹம்மது தான், மஹப்பத்தே இலாஹி. இந்த மஹப்பத் மாஷா அல்லாஹ் ஹஃபியா இருந்து மாஷா அல்லாஹ் என்ன அது லுஹூர் ஆகிறது தான் மாஷா அல்லாஹ் அஹ்காமு ஷரியத்துங்கிறாங்க ஹுசூர் காஜா மௌலானா சிஷ்தி மாஷா. ஹர்ஃபே மக்ஃபி எப்படி சதுர்ல அது ஹஃபியா இருந்து ஹர்ஃபே ஷஃபவி மூலமா அது இல்ஹார் ஆகுதோ, ஹர்ஃபே ஷஃபவி மூலமா அது இல்ஹார் ஆகுதோ, அதுபோல் மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அந்த சதுர்ல அது ஹஃபியுல் அஃபாவுல அது இருந்து மாஷா அல்லாஹ் என்ன அது லுஹூர் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன அஹ்காம் ஷரியத் இத்தாஅத். அதனால தான் 13 வருஷம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஹப்பத் ரசூல்ல சாபிகூன் அவ்வலூன்ல உள்ள சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன பயிற்சி கொடுத்தான். ஸலாத் கடமையாவல, சௌமு கடமையாவல, ஒன்றும் கடமையாவல. சில அர்கானுல் இஸ்லாம் ஏதும் கிடையாது. ஷஹாதத் கலிமா தான். சலாத் இல்லை, சௌம் இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, ஒன்றும் கிடையாது. 13 வருஷம் 13வது வருஷம் தான் சலாத்து கடமையாகும். விளங்குதா? புரிஞ்சா? அப்போ மஹப்பத்துங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்ன அது சதுருல உண்டாகிறது. அது என்ன கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு ஜட பொருள் அல்ல, ஒரு மாத்தியான ஒரு வஸ்து அல்ல. மஹப்பத் அது மாஷா அல்லாஹ் என்ன ஃபீலிங்ஸ், அது என்ன சதுருல வரக்கூடிய ஃபீலிங்ஸ். அது மாஷா அல்லாஹ் சதுருல உள்ளது. புரிஞ்சா? அந்த மஹப்பத் மாஷா அல்லாஹ் என்ன சதுருல உண்டாகி அது மாஷா அல்லாஹ் அது லுஹூர் ஆகும் போது என்ன இதாஅத் அஹ்காம் அஅமால் ஸாலிஹாத்ங்கற சூரத்துல அது உண்டாகும் மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மஹப்பத் ஷரியத்தே முஹம்மதியாவுல ஐனியத்தாகவும் அஸ்லியத்தாகவும் அக்மலியத்தாகவும் இருக்கிறதுனால காஜா மௌலூத் சிஷ்தி மாஷா. மஹப்பத் மாஷா அல்லாஹ் ஐனியத், அஸ்லியத், அக்மலியத். இது மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹப்பத் மாஷா அல்லாஹ் என்ன இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய குர்புல இந்த மஹப்பத்தை கொண்டு அல்லாமல் அல்லாஹ்வுடைய குர்பு என்ன எந்த விஷயத்திலையும் யாருக்கும் ஹாசில் ஆகாது. மஹப்பத்தை கொண்டுதான் ஹாசில் ஆகும். காரணம் மாஷா அல்லாஹ் மஹப்பத் தான் ஆகிர் மன்சில். மாஷா அல்லாஹ் மஹப்பத் தான் ஆகிர் மன்சில். மாஷா அல்லாஹ் அதுக்கு சுல்தான் தௌலியா காதிய காதகான் காஜா மொயினுddin சிஷ்தி தஷ்ரீஹாத் கொடுக்குறாங்க. ரூஹ் ரா வா ஹா ரூஹ், ரூஹுல ஆகிர் ஹர்ஃப் மாஷா அல்லாஹ் ஹா. மாஷா அல்லாஹ் ஆகிர் ஹர்ஃப் மாஷா அல்லாஹ் ஹா. மாஷா அல்லாஹ் ஹுப்புடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹர்ஃப் இப்திதாவுடைய ஹர்ஃப் மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஷ்ரீஹாத்துல் கரீம பத்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு
வருகை தரக்கூடிய உயர்வான விஷயத்தை பத்தி அல்லாஹ் பேசிக்கிட்டே வரும். என்ன சொல்றான்? வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன குர்ஆன் ஷரீஃப் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்துச்சு, நாயகம் கொடுத்துட்டாங்க, குர்ஆனை நீ ஓதுவ. ஆனா குர்ஆனை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரக்கூடியவர்கள் அல்ல, ஹிக்மா. இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு சாபிகுன் அவ்வளவுல உள்ள சஹாபி. அவங்க மதீனா முனவராவில் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க, நசீஹத் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜு முடிஞ்சு மக்கத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு வந்த ஹுஜ்ஜாஜ்கள் பலரும் மதீனா முனவராவுக்கு வந்திருக்கிறாப்புல. அதுல சில வாலிபர்கள் என்ன பயான் நடக்குது, போய் உட்காரலாம் அப்படின்னு வந்து உட்கார்றாப்புல. இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு கண்மன் நாயகத்துடைய खास खुदाम கொண்ட ஒரு खादिम புரிஞ்சா. இவங்க என்ன மலக்குகள் முசாபா செஞ்ச சஹாபி, 30 வருஷம் புரிஞ்சா. அப்போ அவங்க அல்ஹம்துலில்லாஹ் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த வந்த ஷபாப் யங்ஸ்டர்ல வாலிபர்கள்ல ஒரு வாலிபர் இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தை இப்படி சொல்றானே, நீங்க இப்படி சொல்றீங்களே. அவங்க ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆயத்தை ஓதிட்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றானே, நீங்க இப்படி சொல்றீங்களே. அதுக்கு இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயானை நிப்பாட்டிட்டு அவ்வாறு அவங்கள்ட்ட சுவால் கேட்ட அந்த வாலிபனுக்கு, அந்த யங் பாய்க்கு, சஹாபி சாஹிப் ரசூலுல்லாஹ் இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு ஜவாப் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் வஹி வரும்போது, குர்ஆன் நாசில் ஆகும்போது அதை நேரிட்டு கண்களால் கண்டது நாங்கள் சஹாபாக்கள் கண்டோம். நீ அவர் கேட்ட சஹாபி அல்ல, தாபியா. ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் வரும்போது அதை நேரடி கண்டது யாரு? நாங்க தான் பார்த்தோம், நீ பார்க்கல. எந்த ஆயத்து எந்த நேரத்துல எந்த விஷயத்துக்காக எந்த இடத்துல வச்சு எப்போ இறங்குனுச்சு, அது நைட்லயா டேலையா, அது வஹர்லையா அசர்லையா? ஆயத்து நாசில் ஆகும்போது நாங்க என்ன ஹுஜ்ரத் தையிபால இருந்தாங்களா, இல்ல ஒட்டகைக்கு மேல இருந்தாங்களா, சஃபர்ல இருந்தாங்களா, மதீனா மௌலால இருந்தாங்களா, இல்ல பஹாடு மலைக்கு மேல இருந்தாங்களா, எங்க இருந்தாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். மாஷா அல்லாஹ் உனக்கு தெரியாது, நீ பார்க்கல. புரிஞ்சா? அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லிமுஹுல் கிதாப், குர்ஆனை ஓதி காட்டுவாங்கன்னு. இப்ப நீ குர்ஆனை ஓதுன, அதோடு அல்லாஹ் விடல, வல் ஹிக்மா. ஹிக்மா அல்லாஹ் ஹிக்மத்தை ரசூல் கொடுப்பாங்கன்னு சொல்றானே தவிர அது என்ன ஹிக்மத்தை நாங்க சொல்லல. அது என்ன ஹிக்மத்துன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். காரணம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் நாங்க தான் வாங்கணும் அந்த ஹிக்மத். புரியுதா? அல்லிமுஹுல் கிதாப், குர்ஆனை வாசிக்கிறது படிக்கிறது நீ படிக்கிற, அல்லாஹ் அதோட ஒரு ஹிக்மாங்கறான்ல, ஹிக்மா விட்டுட்டான் அல்லாஹ். மா ஹிக்மா, அதுக்கு மாமானா அது என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தான் அந்த ஹிக்மத்தை கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். நீங்க குர்ஆனை ஓதுறது அல்ல, நீங்க குர்ஆனை ஓதிக்கிட்டு ஆயத்தை வச்சு தர்ஜுமா செஞ்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்றது அல்ல. நீங்க என்ன செய்யணும்? எங்கள்கிட்ட கேட்கணும். யார் சொல்றா? இம்ரான் இப்னு ஹஸீன் சாஹிப் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்துட்டு என்கிட்ட நீ கேட்கணும், என்ன போன்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்கணும். காரணம் என்ன? நாயகம் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்துருக்குறாங்க. மாஷா அல்லாஹ். வயில்லம் தஃபாலு, அது அல்லாம நீங்க என்ன, நீங்க எங்களை விட்டுட்டு நீங்க குர்ஆனை பிடிச்சா ததல்லு, நீங்க என்ன நாசமா போயிடுவீங்க, வழிகட்டு போயிடுவீங்க, வலாலத்துல போயிடுவீங்க. யாரு சொல்றா? இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா. விளங்குதா? புரியுதா? அப்போ சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த ஹிக்மத் மாஷா அல்லாஹ் என்ன ஆகுது? அது தாபீன்கள்ட்ட, தபா தாபீன்கள்ட்ட, முஜ்தஹிதீன்கள்ட்ட, அப்படியே மாஷா அல்லாஹ் அவுலியாக்கள்ட்ட வருது. அது மாஷா அல்லாஹ்
அவுலியாக்கள்கிட்ட வர்ற அந்த ஹிக்மத் மாஷா அல்லாஹ். இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இம்ரான் பின் ஹசீன் ரலியல்லாஹு கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பகிரங்கப்பட்டு பல வருஷங்களுக்கு பிறகுதான் இவங்க இஸ்லாம் ஆனாங்க. இவங்க இஸ்லாம் ஆனது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஏன்னா இவங்க ரொம்ப, அதாவது பேச்சு திறன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். எவ்வளோ பெரிய ஆளையும் போய் தன் பேச்சால தனக்கு கவர்ந்துருவாப்புல, தன் வழிக்கு கொண்டு வந்துருவாப்புல. அப்படி பேச்சுல ரொம்ப, சில பேர் என்ன நல்லா பேசுவாப்புல, நினைச்சா அது எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தோம் அப்படியே பேசி அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் பேச்சு திறன்ல அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பவரான ஆள். அப்ப அபூ ஜஹல் அபூ லஹப் எல்லாம் பார்த்தா, நாமளும் இவ்வளோ தூரம் என்னென்னமோ டிஸ்டர்ப் பண்றோம், ஒண்ணுக்கும் முகமது பணிஞ்சு வர்ற மாதிரி தெரியலையே, அடங்குற மாதிரி தெரியலையே, இம்ரான் பின் ஹசீனை தூது விடுவோம். ஏன்னா என்னதான் உங்களுக்கு விஷயம் சொல்லுங்க, உங்களை நாங்க மக்காவுக்கு ராஜா வைக்கிறோம், உலகத்திலேயே பெரிய அழகிய உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றோம், நீங்க என்ன பொன் பொருள் கேட்டாலும் கொடுக்குறோம், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்றதை மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க, அல்லாஹ் தான் மஹ்பூதுங்கிறத லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிடுங்க, சொல்லாதீங்க, வேற என்ன கேட்டாலும் நாங்க தரலாம். இதுக்கு இம்ரான் பின் ஹசீனை தூது எடுத்து அபூ ஜஹல் அபூ லஹப்லாம் விட்டாப்புல. அதுக்கு தான் இந்த நபர் போறாப்புல. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காண போகும்போது நாயகம் அவர்களது அருமை அம்முல் கரீமான மூசா இஸ்லாம் அபு துராப் சையதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் ஷரீஃப்ல இருக்கிறாங்க. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரான் பின் ஹசீன் போனாப்புல, நாயகத்தை கண்டாப்புல, பேசினாப்புல. ஹிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் கேட்டுட்டு ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனாங்க, அவ்வளவுதான். இம்ரான் பின் ஹசீன் என்ன குர்பான் ஆகி மாஷா அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். வெளியில வெயிட்டிங்ல இருக்கிறாப்புல. யாரெல்லாம்? அபூ லஹப், அபூ ஜஹல், அபூ சுஃபியான், வலீத் பின் முகைரா எல்லாம். என்ன இன்னைக்கு விஷயம் முடிஞ்சு இம்ரான் பின் ஹசீன் மாஷா அல்லாஹ் முஹம்மதை நம்முடைய கொள்கையில கொண்டு வந்துடுவாப்புலன்னு சொல்லி வெகு நேரம் ஆச்சு காணோம். டைம் ஆவா அபூ ஜஹல் சொல்லிட்டான், உள்ள கதை மாறி போயிடுச்சு. ஏன்னா போன ஆள் வரல, இம்ரானுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது, டைம் ஆகுதுன்னு சொன்னா நம்ம போட்ட கணக்கு தப்பா ஆயிடுச்சு, அவன் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டான். சேத்தானு தெரியும்ல, அது மாதிரி வெகு நேரம் கழிச்சு வந்தாப்புல. எல்லாரும் என்னன்னு கேட்டாப்புல, அவங்க அல்லாஹ்வுடைய ஹக்கான நபி ரசூல், நான் ஈமான் பண்ணிட்டேன். அப்போ இம்ரான் எதுக்கு சொல்ல வர்றான்? இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஆயத்து ஷரீஃப் எப்போ வஹி நாஸில் ஆனுச்சு, ஆயத்துக்களை பத்தி எல்லா விஷயம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு ஹிக்மத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லி சாபிகூன் அவ்வளவு உள்ள சஹாபி, விசேஷமான சஹாபி, அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்தி வனஃபானா ஃபியூலாத்தி. புரிஞ்சா? இந்த சஹாபி மாஷா அல்லாஹ் பல வருஷங்களுக்கு பிறகு இஸ்லாமை கபூல் செஞ்சவங்க இந்த அளவுக்கு உறக்க பேசுறாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பகிரங்கப்பட்ட சேம் டே ஷஹாதத் சொன்ன மௌலாய காயினாத் பாபா மதீனத்துல் இல்ம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸிய ரசூல் நஃப்ஸ் முஹம்மதி அலி கர்ரமல்லாஹு வஜஹு கரீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஆலிம் ஷான் இஸ்லாத்துல எப்படி இருக்கும் மாஷா அல்லாஹ். புரியுதா? பல வருஷங்களுக்கு பிறகு நாயா மக்கால தான் இருக்கிறாங்க. பல வருஷம்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் இருக்கு, 2-3 வருஷத்துக்கு கூட போயிருக்கும். ஏன்னா 6 வருஷம் வரையிலையும் 40 பேர் நிரம்பல, 6 வருஷம் வரையிலையும் 40 பேர் சஹாபத்து நிரம்பல, 40 பேருக்குள்ளதான் இருந்தாங்க. அப்ப 6 வருஷம் வரையிலையும் அதுல இவங்க 4வது 5வது 6வது வருஷத்துல ஆயிருக்கலாம் அல்லாஹ் ரசூல் ஆலம். ஆனா எப்படி இருந்தாலும் என்ன அலி நாயத்துக்கு ரொம்ப பின்னாடி தான். இவங்களுக்கு இந்த அளவுக்கு மர்த்தபா இருந்தா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அருமை உம்மா சய்யிதா ஹதீஜா நாயத்தை பார்த்து ஜம்மினூனின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக நம்முடைய ஆரியர் தாய்
உம்மு சையதத்துல் ஆலமீன் மஹபூபா ஹபீபா ரப்பல் ஆலமீன் சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போதே கூட சேர்ந்து சொன்ன சார் அலி நாயத்துடைய அதிமு ஷான் எப்படி இருக்கும் சார். அப்ப அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் மாஷா அல்லாஹ் என்ன இந்த ஹிக்மத் மாஷா அல்லாஹ் காமிலா வருது மாஷா அல்லாஹ். அது ஹஸனைன் கரீமைன் மூலமா அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹத்தல் கியாமத் வரைக்கும் உலகத்தில் வந்துகிட்டே இருக்கும் மாஷா அல்லாஹ். கியாம நாள் வரை துனியாவில் என்னது உண்டாகிட்டே. அஹ்லுல் பைத் அத்ஹார் அவுலாதே ரசூலுடைய மிகப்பெரிய அஃதல் ஷான் நாமட்ட மாஷா அல்லாஹ் மாரிஃபத்துல் ஹக் இருக்கிறதா அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஆள்கிட்ட உள்ள மிகப்பெரிய ஷராஃபத் என்ன மாஷா அல்லாஹ் மாரிஃபத்துல் ஹக் அவங்கள்ட்ட இருக்கும் மாஷா அல்லாஹ். இதுக்கு அழகிய ஒரு முன்மாதிரியா இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா முஜ்தபல் கர்பலா ஜதி குர்ரத்தைன் மல்ஜாய் இப்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முஹம்மது சையதுனா ஹுசைன் அலைஹி அஃதலு ஸலாத்து வ அஸ்ஸலாத்து ஸலாம் அஃபாத் அலைனா அல் பரகாத் மின் அஹ்ல தமாமி. எதுமா ஹுசைன் நாயகம் மாஷா அல்லாஹ் 1.5 வயசு புள்ள தான். 1.5 வயசு புள்ள எதுமா மௌலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் 1.5 வயசு பிள்ளையா இருக்கும்போது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் மிம்பர ரசூல்ல இருந்து நாயகம் அவர்கள் ஹுத்பா ஷரீஃப் ஜும்மா அன்னைக்கு ஹுத்பா ஷரீஃப் செய்யும்போது 1.5 வயசு புள்ள மாஷா அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் உள்ள புஷ்பங்கள் எல்லாம் மலர்கள் எல்லாம் வெக்கி தலை குனியும். அந்த அளவுக்கு என்ன அற்புதமான பாத புஷ்பங்களை கொண்ட ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் அந்த பிஞ்சு திரு பாதங்களை பூமியில என்ன தத்தி தத்தி ஊண்டி மாஷா அல்லாஹ் ஓடி வருவாங்க மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா ஷரீஃப்க்கு மிம்பர்ல உட்கார்ந்து இருப்பாங்க மாஷா அல்லாஹ். அந்த பிஞ்சு புஷ்ப பாதங்களை ஊண்டி மாஷா அல்லாஹ் என்ன 1.5 வயசு பிள்ளை ஓடி வருவாங்க மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் குதுபாவுக்கு உட்கார்ந்துருவாங்க. சில நேரம் குதுபாவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா குதுபாவை நிறுத்திட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் சரி வந்து இறங்கி ஓடுவாங்க மாஷா அல்லாஹ். பிள்ளை தூக்குறதுக்கு மாஷா அல்லாஹ். தூக்கிட்டு போய் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சதுருல் கரீமோட வச்சுக்குவாங்க மாஷா அல்லாஹ். வச்சுக்கிட்டே குதுபா ஓதுவாங்க மாஷா அல்லாஹ். சில நேரம் மாஷா அல்லாஹ் உட்கார்ந்துக்கிறவாங்க மிம்பர் ஷரீஃபில் ரசூலுல்லாஹ் நின்னுட்டு குதுபா ஓதுவாங்க. பக்கத்துல மாஷா அல்லாஹ் உட்கார்ந்து இருப்பாங்க இமாம் அலைஹிஸ்ஸலாம். குதுபா ஷரீஃப் முடிஞ்ச உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை கூட்டிட்டு வந்து பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் கரீம் சையதாவுடைய முபாரக்கான திருக்கரத்துல பிள்ளையை ஒப்படைச்சிட்டு நாயகம் பைத் ஷரீஃப் போன உடனே சையதா இடத்துல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குதுபா ஓதுனாங்க நான் ஓதி காட்டட்டுமான்னு கேட்பாங்க. 1.5 வயசு புள்ள மாஷா அல்லாஹ் ஒரு கட்டையை தூக்கி போடுவாங்க. கட்டை தூக்கி போட்டு அதுக்கு மேல நின்று மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா ஓதுற மாதிரி குதுபா ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறது 1.5 வயசு 1.5 வயசு புள்ள மாஷா அல்லாஹ் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மதது வல்லம் எப்படி குதுபா ஷரீஃப் ஓதுறாங்களோ அது அப்படியே மாஷா அல்லாஹ் என்ன சையதா ஃபாத்திமா நாயிட்ட ஓதி காட்டுவாங்க. சையதா ஃபாத்திமா நாய் இருந்து சந்தோஷமா பார்ப்பாங்க மாஷா அல்லாஹ். இது வாரம் நடக்கிற விஷயம். ஒரு முறை சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு வீட்டுக்கு வராங்க, குத்பா ஓதிட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். அப்போ நம்ம உள்ள போனோம்னா ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அலி நாய் வெளியே நின்றுட்டாங்க. முடிஞ்சு அதுக்கு பிறகு சையதா ஃபாத்திமா நாய் கேட்டாங்க விஷயம் என்ன. சையதா சொல்லி காட்டினாங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் என்ன நான் ஒரு ஹிஜாபை ஒரு பரதாவை போட்டு முன்னாடி வந்து உள்ளே உட்காந்துக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிறத சொல்லாதீங்க மாஷா அல்லாஹ் ஓத சொல்லுவேன். அதே மாதிரி அலிய நாயம் மறந்து நின்றுக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ். பழமையாக போகிற மாதிரி குதுபாவுக்கு ஓடினாங்க இமாம் அலி மகாம். எப்போது நடக்கிற மாதிரி நடந்துச்சு. செல்லாசனம் ஓடி வந்து தூக்குனாங்க. அன்னைக்கு மாஷா அல்லாஹ் சுர்ஹ்ரன் சிஹப்பு கடலில் மாஷா அல்லாஹ் என்ன லிபாஸ் ஷரீஃப் கொடுத்துருந்தாங்க. இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சையதா ஃபாத்திமா நாயி சிஹப்பு நிறத்தில் என்ன சுர்ஹ் ரங்கில் மாஷா அல்லாஹ் கொடுத்துருக்காங்க.
இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல நேரங்களில் சுருக் ரங்கில் உடுத்தினதுனால தான் நம்ம புகாரி குடும்பத்தில் என்ன அபுல் பரகாத் சையீத் ஜலாலுத்தீன் அபுல் பரகாத் சையீத் பெரிய கௌஸ் மாஷா அல்லாஹ். யார் இவங்க? சையீத் ஜலாலுத்தீன் மக்தூம் ஜஹானியான் ஜஹான் கஸ்துடைய வாப்பா அஹமது கபீர் புகாரி உடைய வாப்பா சையத் அபுல் பரகாத். அவங்க பேர் சையத் ஹுசைன் அல் ஹுசைனி அபுல் பரகாத் ஜலாலுத்தீன். அவங்க மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல அழகான சிவப்பு கலர்ல ஷால் மேல போத்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சுருக் போஷ் கலந்தர்னு பேர் வந்து சுருக் போஷ் கலந்தர் மாஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம ஹுசைனி சையதுங்கிறதுக்காக அது போத்திருப்பாங்க. அதிகமாக நேரமா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சிவப்பு கலர்ல ட்ரெஸ் கொடுத்துவாங்க மாஷா. அப்போ சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுருக் ரங்குல மாஷா அல்லாஹ், சுருக் ரங் உருதுல மாஷா அல்லாஹ் சேப் ஏன்னா நேரத்தில் மாஷா அல்லாஹ் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எப்போது மாதிரி வந்தாங்க, நாயகத்துடைய குத்பாஸ் எப்படி இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு நாயகம் கொண்டு போய் செய்த இடத்துல பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டாங்க மாஷா அல்லாஹ். அலி நாயகம் உள்ள மறைஞ்சிருக்கிறாங்க. முன்னாடியே போய் எப்போது மாதிரி கேட்டாங்க, அம்மா வாடி மாக்காம் அம்மா நான் குத்பா ஓதுவா செய்தா ஓதுமா வாப்பா கட்டையை போட்டாங்க நம்ம ஏறினாங்க முடிஞ்சா. அல்ஹம்துலில்லாஹ் கமா யம்பகி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திஃபுல் சரி சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குத்பா ஷரீஃபை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹில் கதீம் அன்னைக்கு குத்பா ஸ்டார்ட் பண்ணாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு அச்சரம் கூட மாறாம மாஷா அல்லாஹ் அப்படியே ஓதுனாங்க. இமாம் அலி மகாம் செய்தா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா சரி அலி நாயகம் உள்ள இருக்கிறாங்க, பாபா மதீனத்துல் இல்ம் உள்ள இருக்குது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? குத்பா சரி முடிஞ்ச உடனே வந்து பிள்ளை தூக்கி முத்தி மோத சொன்னாங்க, சையதா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கலிமத்து ஷரீஃபை எப்படி எப்படி உச்சரிச்சாங்களோ அதுல ஒரு அச்சரம் கூட கத்தது வரல, அப்படியே ஓதுனாப்புல என்ன இப்னு ரசூல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். இது அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிக்மத்துடைய ஹஸானால மாஷா அல்லாஹ் என்ன ஹஸனைன் கரீமைனுக்கு அத்தா செய்ததுடைய அலாமத்தா இருக்குது மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால் தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஷரீஅத்தை முஹம்மதியாவை கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய உம்மத்தை முஸ்லிமாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தானும் தன்னுடைய அஹ்லு தைபாவும் குர்பானானாங்க மாஷா. ஒரு வாலிம், ஒரு அநியாயக்காரன், ஒரு அக்கிரமக்காரன் இஸ்லாத்தை ஹலாக்காக்கி இஸ்லாத்தை அழித்து இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கிறோம்? பக்காவா தெரியுது பொய் சொல்றவன் சொல்லி, பக்கா தெரியுது அவன் கர்தாவு பொய் சொல்றவன், சாலமன் பொய்ச்சு மாதிரி. புரிஞ்சா? சாதாரண விஷயத்திலேயே பொய் சொல்றவன், அப்படி உள்ள பொய் சொல்ற ஒரு கர்தாப ஒரு தஜ்ஜால இஸ்லாம் படிச்சு கொடுக்கறதுக்கு என்ன குர்சியில உட்கார வச்சு அவனுக்கு முன்னாடி இருந்து படிக்கிறான்னு சொல்லி சொன்னா அதை விட மோசமான, அதை விட பெரிய துல்மத்தை என்ன ஒண்ணுமே கிடையாது. அதை கண்ணால பார்த்துக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அவன்கிட்ட என்ன இஸ்லாமே இல்லைன்னு அர்த்தம், இஸ்லாமே இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இப்ராஹிம் பின் ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு சாபித்து அவனோட உள்ள சாபி, அவங்க முன்னாடி வந்து என்ன கேட்கறான், ஒரு வாலிபன் ஹஜ்ஜுக்கு வந்தவன் அவங்கள்ட்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்றான். அவங்க ஒரு ஆயத்து சரி ஓதி என்ன அதுக்கு தஃப்சீர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுற சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன விஷயம் சொன்னாங்க, அந்த ஆயத்துக்கு நாயகம் என்ன விளக்கம் சொன்னாங்க, என்ன ஹிக்மத் என்ன ஃபிக்ஹ் சொன்னாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு ஆயத்தை ஓதிக்கிட்டு இது இப்படி நான் அப்படியாச்சு, குர்ஆன் ஆயத்து அப்படிதான் இருக்குது, விளங்குதா? அப்ப இது மாதிரியான ஃபாசிகின்கள், ஃபாஜிரியன்கள், கத்தாப்கள் என்ன புதுசா இன்னைக்கு மட்டும் இல்ல அன்னையில இருந்தே இருக்கிறாங்கிறது என்ன இந்த ஹதீஸ் நமக்கு சுபூதாக்கு, ஹதீஸ் நமக்கு சுபூதாக்கு காட்டுது மாஷா அல்லாஹ். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத்துக்கு அல்லாஹ் என்ன ஹாஃபிஸா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் வாதா கொடுத்திருக்கான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர
வைன்னா ரஹுல் ஆஃப். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்ல் பைத் அத்ஹார மாஷா அல்லாஹ் என்ன அதுக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிட்டாங்க மாஷா அல்லாஹ். ஹக்கான தீன்ங்கிறது என்ன அஹ்ல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாதான் வரும்னு சொல்லி வச்சிட்டாங்க. அதனால தான் என்ன 4000 அசாத்திதீன்கள்ட்ட மார்க்கம் படித்தாலும் எனக்கு நிறைவு கிடைக்கல. அஹ்ல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் கால் மடிச்சேன்னா இல்மு வாங்கும்போது தான் எனக்கு என்ன இஸ்லாம ஈமான காமிலான செய்கிறாங்க மாஷா அல்லாஹ். இமாம் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு தஆலா 4000 பேர் படிச்சிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, 4000 பேர்ட்ட படிச்சிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்ல. முஜ்தஹிதீன்கள் மட்டுமல்ல, சஹாபத்து ஜமானாலந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஹனஃபி இமாமுக்கு அக்ஸரான அசாத்திதீன் உள்ளது போல இஸ்லாமிய மார்க்கத்தில் வேற யாரும் கிடையாது. அவ்வளோ பேர்த்த படிச்சிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் ஹனஃபி இமாம் போன்று இன்னைக்கு அட்வான்டேஜ் வேர்ல்டுல மெடிக்கல் சயின்ஸ் என்ன இன்னைக்கு கண்டுபிடிச்ச விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்காத விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு ஹனஃபி இமாம் மாஷா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹனஃபி என்ன பல விஷயங்கள் வைத்திய சாஸ்திரத்துல ஏன்னா அது இஸ்லாம். அது என்ன இஸ்லாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு பெரிய இமாம் அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் கால் மடிச்சு படிக்கும் போது தான் என்ன எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சு அங்கதான் எனக்கு இஸ்லாம் காமிலானுச்சு. அந்த 2 வருஷம் எனக்கு இல்லாட்டி என்ன நான் நாசமா போயிருக்கிறேன். லவ்லா சனத்தான் அந்த ஹலக்க நோமான், லவ்லா சனத்தான் ல ஹலக்க நோமான். ஒரு ஹனஃபி இமாமுக்கே அஹ்ல் பைத் அத்ஹார் தேவைப்படுதுன்னா ஒண்ணுமே தெரியாது, ஏன் தெரியாது பியும் தெரியாது. ஜஹாலத்திலேயே பெரிய ஜஹல் என்ன தெரியுமா? தெரியாத விஷயமா இருக்கும், ஆனா அது தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். இல்லாட்டின்னா கிபர் அவனுக்கு ஒரு உஜுபு உண்டாகும். நம்ம போய் படிக்கவா, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அடம்போது. இதுதான்டா இப்லீஸ்ட பெரிய சிறப்பான குணமே இதுதான்டா. இப்லீஸ் எங்க பாக்குறது? இந்த குணம் யார்கிட்ட இருந்தா என்ன அவர் தான் இப்லீஸ். இல்லாட்டி இன்னும் பல பேர் என்ன செய்யற, எவனாவது பைத்தியக்காரனை போய் பார்த்துக்கிட்டு அவனை அவளியா நாக்கிட்டு புதுசா ஏதாவது கை ஒரு 10 மோதிரத்தை போட்டுவிட்டு இப்படி உட்கார்ந்து அவனை போய் அவளியா அவன் போய் அடி வாங்க. அப்ப ஷைத்தான் என்ன பல வகையான தோற்றத்துல கெடுக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணுவான். புரிஞ்சா? ஷைத்தான் பல முயற்சி பண்ணுவான், எல்லா விஷயத்திலையும் நெருங்குவான். அவன் நெருங்க முடியாத விஷயம் ஒண்ணுதான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்து ஷரீஃப். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நம்ம எப்போ இருக பற்றி பிடிச்சு கொண்டோமோ அல்லாஹ்வுடைய குசூஸ் ஹிஃபத் அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். நம்ம கிட்ட ஷைத்தான் அல்லாஹ் வரவே விட மாட்டான். நம்ம அல்லாஹ் காவல் செய்வான், நம்ம அல்லாஹ் காப்பாத்துவான். ஆமீன் ஆமீன். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை என்ன அந்த நூறு கிட்ட அந்த ஷைத்தான் நார் வர முடியாது. புரிஞ்சா? ஆனா அந்த மஹப்பத்தும் எந்த சூரத்துல வைக்கணும்னு சொல்லி நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்ல் பைத் அத்ஹார் காட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி வைக்கணும் மசாலா. என்னடா சில பேர் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி அதல்ல சில பேர் ஒவ்வொரு மாதிரி பாட்டு பாடி ஒரு மாதிரி கோலம் போட்டு
இந்த கோலத்துக்கும் ஈமானுக்கும் ஒரு தாழ்வுக்கும் இல்லை. கோலத்துக்கும் ஈமானுக்கும் ஒரு தாழ்வுக்கும் இல்லை. அதனால என்ன, கோலம் போட்டுல ஒன்றும் கதைக்காவது. ஈமான்ங்கிறது ஒரு ரியலான விஷயம், ஒரு உண்மையான ஒரு விஷயம். கோலம்ங்கிறது என்ன, ஒரு பொய்யான விஷயம். அந்த கோலம் எதுக்கு போடுற? நீ ஜனங்களுக்கு மத்தியில தனியா தெரியுங்கிற மாதிரி கோலம் போடுற. எந்த ஹக்கான அவுளியாக்களும் அவங்களுக்குன்னு ஒரு கோலம்லாம் போட்டுக்கிட்டு இல்லை. சில பேர் அவங்க நாட்டு ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்போ எமனி ஆக்கள் வேற மாதிரி ட்ரெஸ் கொடுத்துவாப்புல. புரிஞ்சா? இப்போ கந்தூரால என்ன, இது யமனி கந்தூரா, அது யமனி கந்தூரா, இது யமனி தான். இன்னைக்கு எமராத்தியில் வரல. விளங்குச்சா? இப்படி ஒரு கட்டு இருந்தா எமராத்தி. விளங்குச்சா? அவரவர் தபியத் அது. அவரது சுண்ணத்து ஒண்ணும் இல்லை. சுண்ணத்து ஒண்ணும் இல்லை. முத்தாலிமெல்லாம் போடுற சுண்ணத்து ஒண்ணும் இல்லை. அப்படின்னா என்ன, பாக்கியத்தில் ஆலா ஹசரத்து கைலியும் ஜுப்பாவும் வச்சிருந்தாங்க, குர்தாவும் ஜுப்பாவும் வச்சிருந்தாங்க, கந்தூரா வைக்கல. என் குத்துவ மடவுற உஸ்தாதுக்கு தெரியல. குத்துவ மடவுற உஸ்தாது மாருக்கு உஸ்தாது, ஷேக் ஆதம் ஹசரத்துக்கு உஸ்தாது நவரல்லாம் மறுத்தது. விளங்கு சார். அப்ப என்னது, அவுரத்தை மூடிக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல மாசால என்ன, ரொம்ப கோலப்பட்ட உடை இல்லாம நல்ல உடையை உடுத்திக்க வேண்டியதுதான். தவிர மாசால என்ன, யார் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு அதுக்குன்னு இந்த சில பேர் என்ன பெரிய தலப்பா கட்டிக்குவான், ஷெய்து பீரு தரீகா அது என்ன பலாயெல்லாம் சொல்லுவான். விளங்குச்சா? அதுக்கெல்லாம் என்ன, தசவுப்புக்கும் சுலூக்குக்கும் தரீகத்துக்கும் இஸ்லாமுக்கும் அதுக்கு ஒரு தாளுக்கும் கிடையாது. ஒரு தாளுக்கும் கிடையாது. ஷீராஜில் உள்ள பாஷா அவரோட பர்த்டேக்கு என்ன ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் உடுத்துவாப்புல. பல கோடிக்கு உள்ள காஸ்ட்லியான ட்ரெஸ். ஷீராஸ் ஈரான்ல ஃபேமஸான ஊர், ரொம்ப அழகான ஊர். அங்கதான் ரசூல் ஆலத்துடைய கலீஃபா ஹுசைனி சாதாத் சையத் முஸ்லிஹுத்தீன் அல் ஹுசைனி ஷேக் சாதி ஷிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்கிறாங்க. மாஷா பலகலுல்லா சொன்னவங்க, இலாஹி பாக்கி சொன்னவங்க. புரியுதா? கல்மன் நாயத்துடைய பெரிய பேரன்பு காதலர். காதல் என்னன்னு அவங்கள்ட்ட படிக்கணும். மாஷா புரியுதா? அப்ப ஷிராஜுடைய பாஷாவுடைய பர்த்டேக்கு அவர் ரொம்ப காஸ்ட்லியான உடை உடுத்துவார். அந்த பாஷாவுக்கு அந்த ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பண்றதுல ஒரு பெரிய ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் பீப்புள் பூரா எல்லாரும் அந்த ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பண்றது அவங்களுக்கு வேலை. ஒரு வருஷம் பூரா பண்ணுவாங்க. பண்ணிட்டு போய் கொடுத்தா பெரிய தௌலத் அது கொடுப்பாப்புல. அந்த மொத்த கிராமமும் ஒரு வருஷம் நல்ல ஹைஃபைவான வாழ்க்கை வாழ்வாங்க. புரிஞ்சா? நம்ம பாவலுக்கு இன்னைக்கு ஒரு பில்டிங் நின்று அந்த இதில் இருந்துச்சு, பார்த்தேன் லைட்ஸ்லாம் போட்டு. புரிஞ்சா? அந்த மாதிரி என்ன நல்ல பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிறது, சாப்பிட்றது நல்ல லைஃப் என்ஜாய் பண்ண ஒரு வருஷம் பூரா அது பண்ணிக்கிட்டு மறு வருஷத்துக்கு பர்த்டேக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தொடர்ந்து நடக்கிற விஷயம். ஒரு தடவை அது மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொண்டுட்டு போனா ஷீராஜ் ராஜாவுடைய ஒய்ஃப் மூத்தா போயிட்டாப்புல. அவர் மனைவி இறந்த துக்கத்தில் இருக்கிறார். அதனால இந்த வருஷம் பர்த்டே பார்ட்டி இல்லை, ட்ரெஸ் வாங்குறது இல்லைன்ட்டாங்க. இப்போ ராஜா போடுற இந்த ட்ரெஸ்ஸை எங்க வாங்க, யாருக்கு பிரிக்கிறது? இந்த ட்ரெஸ் தச்சுக்கிட்டு வந்த ஆளுக்கு எல்லாரும் என்ன ரொம்ப அப்செட்டா போயிட்டாங்க. அந்த மாளிகையில தர்பார் என்று ஒருத்தர் சொன்னாப்புல, இது நீங்க கவலைப்பட வேணாம், இது வேற எங்கேயும் போய் விலை போகாது, வாங்க நீங்க சொல்ற அளவுக்கு காசு கொடுத்து வாங்கலாம் துணியால் யாரும் கிடையாது. இது வாங்கணும்னு சொன்னா பக்தாதுல ஒரு ஆள் இருக்கிறாப்புல, சையத் அப்துல் காதர் ஜீலானின்னு சொல்லி, அங்க போனா இது விலை போயிடும்னு சொல்லி சொன்னாங்க.
ஷீராஸ் பாஷாக்கு தச்ச ஷஹன்ஷாக்கு தச்ச ஸ்டிச்சிங் பண்ண ட்ரெஸ் என்ன ஷஹன்ஷாஹே தோஜஹான் ஔசத் சக்கரையினுடைய தர்பார் ஆலியாவுக்கு வருது மசால். பெரிய கூட்டமா வந்து அந்த ஆட்களுக்கு யாருன்னா தெரியாது, ஏதோ சொன்னாப்புல சத்துல் கஜிலானி வந்து பார்த்தா பெரிய பெரிய அல்லாமாக்கணும் ஃபுகாக்கணும் கூட பார்க்கணும் ஒரே கூட்டமாக என்ன ஓதலாம் கொடுறாங்க. ஏன்னா ஓதுலான தர்பார் ஷரீஃபுடைய என்ன பாதல் ஃபஜர் என்ன ஹதீஸுடைய தர்ஸ் இருக்கும். பாதல் லுஹர் மாஷா அல்லாஹ் இது பாதல் லுஹா கைருல்லாவுக்கு முன்னாடி பாதல் லுஹா மாஷா அல்லாஹ் தஃப்சீருடைய கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு டைம் டேபிள் போட்டு மாஷா அல்லாஹ் எல்லா கிளாஸும் இருக்கும். வான சாஸ்திரம் உள்பட இருக்கும், இல்முல் ஃபலக் உள்பட இருக்கும் மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஓதுறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும். எப்படி இந்த ராஜாவை பார்க்குறது, எல்லாம் ராஜாவை என்ன பெரிய ஓதுற மதரசாமா இருக்குது. ஆலிம் சாஹிப் எப்படி இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாப்புல, அது தப்பாக சொல்லிட்டாரு அந்த ஆள் அப்படின்னு சொல்லி சரி பெரிய கூட்டம் வாங்க பார்த்துட்டு போயெல்லாம் வந்தாச்சு. என்ன ஹவுசுலாளத்தை பார்க்கறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் டைம் கேட்டாப்புல, டைம் கொடுக்கப்பட்டுச்சு. போய் விஷயத்தையெல்லாம் சொல்லி ஏமா அல்ஹம்துலில்லாஹ் ஹாலிமா கூப்பிட்டாங்க. அந்த காலத்தில் என்ன, அதாவது நீம் ரோஸ்ன்னு ஒரு பெரிய நீம் ரோஸ் இங்கே இப்போ ஊட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி என்ன நிறைய ஃப்ரூட்ஸு பழ வர்க்கங்கள். தாயிஃப் எப்படி அரபு நாட்டில் பழ வர்க்கங்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா பரக்கத்தில் இருக்குதோ அந்த மாதிரி என்ன இந்த நீம் ரோஸில் பல விதவிதமான பழங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் உள்ள ஊர். ரொம்ப குழுன்னு குளிர்ச்சியான பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாஷாலா. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வர்ற ஊர் அந்த ஊர் மாஷாலா. அங்கே இருக்கிற பழம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பல நாடு நகரங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணப்படும். அந்த நீம் ரோஸுங்கிற ஊரை இந்த ஜனங்களுக்கு எழுதி கொடுன்ட்டாங்க எஜமா மாஷாலா. ஆட்களுக்கு பெரிய சீராஜ் பாஷா ஒரு வருஷம் சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு தோதான கொடுப்பாப்புல. இது என்ன நம்மட நசல கியாமத்து வரைக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ராஜா கொடுத்துட்டாப்புல. நீம் ரோஸ் அது ரொம்ப பெரும்பெரும் அரசர்கள் வந்து ஓய்வெடுக்கிற இடம். அந்த ஊர்ல இருந்தாவே பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் மாஷாஅல்லா. ராஜாக்கள் வரும்போது போகும்போது ரொம்ப செழிப்பான ஊர். அந்த ஊரை எழுதி கொடுத்து அனுப்புங்கிறாங்க எஜமா. வந்தாங்கன்னா இது அவ்வளோ கூல்ல ட்ரெஸ் அல்ல. அந்த கல்புல என்ன வந்துருச்சு ஒரு சிங்கம் அங்கே புதுசாக அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறதுனால இது ரொம்ப அப்படி காஸ்ட்லியானது. நீம் ரோஸ் நிஜமா சொன்னாங்க இருக்கட்டும் வந்துட்டு ஒரு தூரம் மாசாங்க கொண்டு போங்க நீம் ரோஸ் வச்சுருப்போம் நம்மளால சொல்லவா செய்யணும். இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் சேர்த்து கொடுப்போம். அந்த ஆளுக்கு அந்த காலத்தில் சாலையான ஆளுங்க போல ஏன்னா கௌசுலாத்தில் வஜூல்கரி தியார செய்கிற நசீபெல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்கியமா சார் இல்லை நமக்கு தோல்வி செய்யணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன நீம் ரோஸை கொடுக்கணும். இப்பதான் முக்கியமான விஷயம் கவனிங்க. எஜமா மாசால உடனே டைலர் கூப்பிட்டாங்க. ஏன்னு சொல்ல டைலர் ஏன் கூப்பிட்டாங்கன்னா அந்த ஆளுக்கு நிற்கும் போதே ட்ரெஸ்ஸு உடுத்தி பார்த்தாங்க. கை கொஞ்சம் கட்டையா இருக்கு, கை இது வரைக்கும் தான் இருக்குது. டைலர் எஜமா கூப்பிட்டாங்க. ஹவுசுல் ஆலத்துக்கு முன்னாடி ஒரு பழைய முசல்லா இருந்துச்சு. இந்த முசல்லா இங்கே ஒட்டு போடுங்க. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அது ஒரு பெரிய பட்டணத்தையே கொடுத்து வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு. ஏன்னா அந்த விலை உயர்ந்த ஆடை ட்ரெஸ்ஸு ஹவுசுல் ஆலத்துக்கு முன்னாடி என்ன பெருமதியோ அந்த பெருமதி இந்த முசல்லாட பெருமதி தான். இந்த பழைய முசல்லாக்கு என்ன இசத் இருக்குதோ அந்த இசத் தான் இதுதான் முன்னாடி மாஷாஅல்லா. இதை ஏன் சொல்ல வர, ட்ரெஸ் ஒரு சபப் அல்ல ஈமானுக்கோ விலாயத்துக்கோ. நம்ம முரீதுகளும் சரி குர்பஹக்க பார்க்குற எல்லாருக்கும் சொல்ற மாஷாஅல்லா ட்ரெஸ்ஸை பார்த்து ஏமாந்து போ. இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸை பொறுத்தா எல்லாரும் ஏமாத்துறான். பச்சையில தலப்பா கட்டியும் காதுரியா, சேப்பில் கட்டினா சிஸ்தியா. खाजा मोहम्मद चिश्ती रहा सेहपुल तलबा अदा ऑरेंज मेरून टर्बन मुट्टा हुजूर करीम नवाज ना माशाअल्लाह. खाजा का अल्लाह ताला उनमें தெரியாது.
ஹாஜா மொயினுத்தீனுக்கு அல்லாஹ் தவிர ஒண்ணுமே தெரியாது. புரிஞ்சா? ஹாஜாக்கு எங்க அது மெரூன் கலர், இது கிரீன் கலர், இது எங்க கரீம் நவாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க? ஹாஜா ஹபீபுல்லா, மொயினுத்தீன் ஹபீபுல்லா அத்தாய ரசூலுல்லாஹ். அப்ப என்னங்க, ட்ரெஸ் பார்த்து அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. சில பேருக்கு ஒரு பைத்தியமா இருக்குது. ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டுட்டா வெளி மரத்தப்பா வந்துருச்சு, விளையாட்டு வந்துருச்சு. என்னோட உமா செய்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அறவே பிடிக்காது. புரிஞ்ச? நான் இந்த சஃபருக்கு தோதா வெளிநாடு ஏதாவது போனா இந்த ஒரு பேக் இல்லாம பாஸ்போர்ட் அது இது எல்லாத்தையும் போர்டிங் பாக்ஸ் பாஸ் எல்லாம் எடுத்தா போட வசதியாக செஞ்ச நேரம் கந்தூரா போட்டேன்னு நான் சொல்லுவாங்க. ஏன்பா இதெல்லாம் கட்டி போடு, சட்டையை போடு, நல்லா இல்லை. ஆமா அது பிடிக்காது சொல்லுவாங்க. நாம நம்மளா இருக்கணும் செய்தாப்பா, அதெல்லாம் முடியும். அடிக்கடி என்று சொல்லுவோம். இந்த பார், நீ மாஷால்லா ஒன்ன கண்மணி நாயத்துடைய நாராயண ஷரீஃப்ல ஃபனா வாக்கின மாஷால்லா அல்லாஹ் உன்னை ஆழத்துக்கு பூரா காட்டுவான். மாஷால்லா ஒன்னை நீ காட்டாத, ஒன்ன அல்லாஹ் காட்டணும். மாஷால்லா இப்படியே சொல்லித்தான் என் உம்மா செய்தா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வளர்த்தாங்க. மாஷால்லா நீ உன்னை காட்ட பிரியப்படாதப்பா, அல்லாஹ் உன்னை காட்டணும். மாஷால்லா நாம ரசூலுல்லாஹ்வுடைய நாராயண ஷரீஃப்ல ஃபனா ஆயிடணும். மாஷால்லா கண்மணி நாயகத்தை அவர்களை தவிர வேறு எதுவும் தெரியாத நிலைக்கு போயிடணும். அதான் அல்லாஹ்ட்ட கேளுமா. அதான் நம்ம தௌஃபீக் செய்யணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னமா இது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமா நாயகம் இஷாரா செய்றாங்க. இந்த ரசூல் விஷயத்தை இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்க தோற்றத்தையும் உங்க செல்வத்தையும் கூட தபதபாவையோ அதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கறதில்ல. வலாக்கின் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் கூட ஈமான பார்க்கறான், அந்த ஈமானோட கூடிய அமலை பார்க்கறான். அப்ப ஈமான்ல அல்ஹம்துலில்லாஹ், ஈமான் சொன்னாலே என்ன? முஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் சொன்னாலே என்னது? முஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் வேறன்னு சொன்னா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத் ஷரீஃப்ல தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ் நமக்கு ஹாசிலாக்கி ஜாரியாக்கி தருவான். ஈமான் அல்லாஹ் துல் ஜலால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத் ஷரீஃபையும் ரசூலுல்லாஹ்வுடைய ரிதாவையும் மட்டுமே மக்சதாக்கி வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹு ஃபضلி வ ரசூலு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி ஸலாம். Ya Nabi salam alaikum, Ya Rasul salam alaikum, Ya Habib salam alaikum, salawatullah alaikum, duruhum kinara
يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم والغلول بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وعليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه